இந்த ப்ரான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரீம் தான், அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஸ்ட்ரீமை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க. இப்போ வந்து ஒரு சட்டியில், ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் ஸ்டீமர் வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால இப்போ நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு பாயில் பண்ணிடுவோம் முதல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஷ்ரிம்ப் எடுத்துடலாம். எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டருக்குள்ளே போட்டேன். ஓகே, இது ஐஸ் வாட்டருக்குள்ளே போட்டாச்சா? இப்போ இது கொஞ்ச நேரம் இந்த ஐஸ் வாட்டருக்குள்ளே இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணி இதை வந்து நான் பீஸாக எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை க்ளீன் பண்ணி நான் பீஸாக எடுத்துகிட்டு நான் என்ன செய்கிறேன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இது நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும் இந்த ரெசிபி. ஸோ இது வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவோம். முதல்ல இதை வெட்டிடலாம். இது க்ளீன் பண்ணவும் தெரியாது, இந்த காலை வெட்டிடுவோம். ஓகே, இப்படி புல் பண்ணால் வந்துடும். ஓகே காய்ஸ், ஸோ இதை வந்து நான் பீஸாக போட்டுட்டேன். அப்படி இப்படின்னு க்ளீன் பண்ணி. ஸோ இதோட மட்டும் பத்தாது நம்ம செஞ்சோமா. ஸோ இதோட நான் ப்ரானையும் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட. ஸோ இந்த ப்ரானை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறேன். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பட்டர் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். தீய விடக்கூடாது பட்டரை. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ப்ரான் போட்டுக்க போகிறேன். ப்ரானெல்லாம் பட்டரோட ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ப்ரானை வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். ஓவர் குக் பண்ணக்கூடாது ப்ரானே, அப்புறம் குத்தா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம ப்ரானை பொரிச்சிட்டோம். இப்போ ரெசிபியை பார்த்துடலாம். ஸோ இந்த பட்டர் பேலன்ஸே நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ என்ன செய்யலான்ட்டா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா மட்டின்ஸ் ஷ்ரிம்ப் பட்டர் கார்லிக் ப்ரான். ஓகே, ஸோ அதான் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை ஆட் பண்ணிப்போம். நிறைய கார்லிக் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கார்லிக் நல்லா பொரிஞ்சோன்னே நாங்கள் அடுத்ததுலாம் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுறேன். ஓகேங்க, இந்த ஸ்டேஜில் கார்லிக் வந்து நல்லா பொரிஞ்சு வாசம் வந்துடுச்சு. இது வந்து சில்லி படி, காந்தாரி மிளகா, சோப்பு கலராக இருக்கும். அதையும் சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். தீ விட்டுறக்கூடாது. ஸோ இது கொஞ்ச நேரம் அந்த கருவேப்பிலையோட அரோமாலாம் வரட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரான் இருக்குல்ல, மட்டின் ஸ்ட்ரீமை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோவா ப்ரானன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.
ஃப்ரை பண்ணலனாக்கா பிகாஸ் நம்ம வந்துட்டு முதல்ல இதை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து குக் ஆகிருக்கும். அதனால தான் நான் முதல்ல ஃப்ரை பண்ணல, ப்ரான் ஃப்ரை பண்ணும்போது. கொஞ்சோண்டு சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட சிக்கன் பவுடர் இருந்தால். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிட்டோம். தண்ணி வந்து பாயில் பண்ணுது. நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ப்ரான் இது பண்ணும்போது அரவா சால்ட் நான் சேர்க்கல. கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌன் சுகரோ இல்லை ஒயிட் சுகரோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா தண்ணி பாயில் பண்ணிட்டு நம்ம வந்து கரைசன் மில்க் ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி பால். உங்கள்கிட்ட குக்கிங் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் வந்து கரைசன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஓகேங்க, இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் பொரிச்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி சூப்பரான வாசமாக இருக்குது. ப்ரௌனி பாருங்கள், தெரியறானான்னு தெரியல, ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ப்ரான் போட்டு ப்ரான் கொஞ்சம் நான் வந்து பேலன்ஸ் பட்டரையும் நான் வந்து போட்டுறேன். ரொம்ப ரிச்சான பட்டர் போடுறேன். ஸோ ரொம்ப ரிச்சாக தான் இருக்கும் அது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனல் தான். ஸ்க்வீஸர் இல்லை, அதனால தான் கையில் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். லெமன் ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம விட வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹாய் கைஸ், ஸ்மெல்ஸ் ஸோ குட். இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த ஊடாங்க லீப் பண்ணும்போது ட்ரை பண்ணுவோம். ஸோ வெட்டியோன்னு இப்படி தான் இருக்குது, சின்னதாக. செம்ம சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்ட்ரீம் வந்து சாப்பிட்றேன். மட்டன் ஸ்ட்ரீம், இஃப் நாட் மிஸ்டேக்கு. நான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரில. இஃப் ஐம் ராங், இதுக்கு முதலில் வந்து உடாங்கிப்பார். Wow, tastes so good. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட செல்லக்குட்டியும் ஆர்வமாக கேட்குறேன், பட் ஆனால் கொடுக்கக்கூடாது. பாய் கைஸ்.